வணக்கம். நாம இன்னைக்கு பாலக்கோடு தொகுதிய கட்சி அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்காம முழுக்க முழுக்க டேட்டா வச்சு அலச போறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் வெறும் புள்ளி விவரம் இல்ல. அதுக்குள்ள மக்களோட கனவு இருக்கு, அவங்களோட கவலைகள் இருக்கு, அவங்களோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. வாங்க அந்த கதை என்னன்னு கேப்போம். நம்மளோட இந்த அலசல் 4 முக்கியமான கட்டமா பிரியுது. முதல்ல பாலக்கோடு மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறமா அங்க இருக்கிற அரசியல் சூழலை பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரச்சனைகளோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடி கடைசியா இந்த டேட்டா எல்லாம் வச்சு ஒரு தெளிவான தீர்வுக்கான வழியும் பார்க்க போறோம். சரி, முதல் கட்டம் பாலக்கோட்டின் துடிப்பு. எந்த ஒரு பகுப்பாய்வுக்கு முதல் படி அங்க வாழ்ற மக்களை பத்தி புரிஞ்சுக்கிறது தான். பாலக்கோடு விவசாயத்தையே நம்பியிருக்கிற ஒரு பூமி. இங்க இருக்கிற மக்களுக்கு அரசியல்ல ஆர்வம் ரொம்பவே அதிகம். அவங்களோட உண்மையான கவலைகள் என்ன, அவங்க எதை நம்புறாங்க, வாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். பாலக்கோடு இது நகரத்தோட பரபரப்புக்கு ரொம்ப தூரத்துல கிராம வாழ்க்கையோட அழகையும் சவால்களையும் ஒரு சேர கொண்டு ஒரு தொகுதி. நீங்க பாத்தீங்கன்னா இங்க 86% மேல மக்கள் கிராமங்கள்ல தான் வாழ்றாங்க. இந்த மண்ணோட மனம்தான் அவங்களோட பொருளாதாரம், கலாச்சாரம், ஏன் அவங்களோட அரசியலையே தீர்மானிக்குது. இப்போ இந்த மக்கள் தொகை கணக்க பாருங்க. வன்னியர்களும் கொங்கு கவுண்டர்களும் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. இது வெறும் ஒரு சமூக கணக்கு மட்டும் இல்ல. இதுதான் அந்த பகுதியோட அரசியல் போக்கையே தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தி. ஒவ்வொரு சமூகத்தோட தேவைகளும் அவங்களோட எதிர்பார்ப்புகளும் அரசியல் முடிவுகள்ல நேரடியா எதிரொலிக்கும். பாலக்கோடு மக்கள் அவங்களோட ஜனநாயக கடமைய மட்டும் என்னைக்கும் மறந்ததே இல்ல. நீங்க பாருங்க, தேர்தல்ல அவங்க பங்கெடுக்கிற விகிதம் எப்பவுமே ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்ன காட்டுது? நம்மளோட ஒரு ஓட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அவங்க ஆழமா நம்புறாங்க. இது ஒரு அரசியல் ரீதியா ரொம்பவே விழிப்புணர்வா இருக்கிற ஒரு தொகுதி. சரி, இவ்வளவு அரசியல் ஈடுபாடு இருக்கு. ஆனா மக்களோட அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சா? இல்ல. அதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. தண்ணி பஞ்சம், குண்டும் குழியுமா இருக்கிற சாலைகள், அப்புறம் இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலை வாய்ப்பில்லாம இருக்கிறது. இந்த 3 தான் மக்களோட அன்றாட போராட்டமா இன்னிக்கும் இருக்கு. இதெல்லாம் வெறும் கோரிக்கைகள் இல்ல, அவங்களோட வாழ்க்கைக்கான குரல். மக்களோட குரலை கேட்டோம். சரி, இப்போ அரசியல் களத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்போ இருக்கிற தலைமை இந்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டிருக்கு, தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது பாருங்க. எண்கள் மட்டுமே முழு உண்மையும் சொல்லிடாது, ஆனா அது உண்மையை நோக்கிய பாதைய கண்டிப்பா காட்டும். தொகுதியோட தற்போதைய எம்எல்ஏ திரு கே.பி. அன்பழகன் ஒரு முறை இல்ல 5 முறை ஜெயிச்சிருக்கார். முன்னாள் அமைச்சராவும் இருந்திருக்கார். தொகுதியில ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர். இவ்ளோ அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் கீழ தொகுதி எப்படி இருக்கிறதா நம்மளோட முக்கியமான கேள்வி. இந்த தேர்தல் எண்களை கொஞ்சம் பாருங்க. 2016 தேர்தலை விட 2021 தேர்தல்ல அதிமுகவோட வாக்கு வித்தியாசமும் சரி, வாக்கு சதவீதமும் சரி நல்லாவே அதிகரிச்சிருக்கு. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு தெளிவான வெற்றியா தெரியலாம். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. ஒரு பக்கம் தேர்தல் வெற்றி, இன்னொரு பக்கம் தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சனைகள். அப்போ இந்த வாக்குகள் நிஜமாவே என்னதான் சொல்ல வருது? அந்த சிக்கலுக்கான ஒரு சாத்தியமான பதில் இதுவா இருக்கலாம். ஒரு பக்கம் தேர்தல் வெற்றி இருந்தாலும் 11 கோடி ரூபாய்க்கும் மேல சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில இருக்கிறது தலைவரோட நம்பகத்தன்மை மேல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இது வாக்காளர்கள் மனசுல நம்பிக்கையும் அதே சமயத்துல அவநம்பிக்கையும் விதைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு தலைவர் எவ்ளோ வருஷம் பதவியில இருந்தும் ஏன் இந்த அடிப்படை பிரச்சனைகள் அப்படியே இருக்கு? இதுக்கு பதில் ஒரு தனி நபர்கிட்ட இல்ல, அந்த பதில் ஒட்டுமொத்த சிஸ்டம்லயே இருக்கு. வாங்க அந்த அமைப்பு ரீதியான சிக்கலை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். நலத்திட்ட சோர்வு. இந்த வார்த்தை பாலக்கோட்டோட இப்போதைய மனநிலைய ரொம்ப சரியா சொல்லுது. அதாவது அறிவிப்புகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், ஆனா திட்டம் மட்டும் கைக்கு வந்து சேராது. இது மக்கள் கிட்ட ஒரு சோர்வை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயகத்தோட மேல இருக்கிற நம்பிக்கையே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடுது. இந்த முடிக்கப்படாத புலிக்கரை ஜார்தலாவ் கால்வாய் திட்டம் இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான உதாரணம். ஒரு விவசாயி கண்ணோட்டத்துல பாருங்க, 90% வேலை முடிஞ்ச கால்வாயும் ஒண்ணுதான், வேலையே ஆரம்பிக்காத கால்வாயும் ஒண்ணுதான். ஏன்னா 2லிருந்து தண்ணி வராது. தண்ணி வராத வரைக்கும் அந்த திட்டம் ஒரு தோல்விதான். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான அரசியலமைப்பு மதிப்பை பத்தி பேசியே ஆகணும். கண்ணியம். ஒரு தலைவர் பொது வெளியில பேசுறதுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அது வெறும் வாக்குறுதி கொடுக்கறது மட்டும் இல்ல, அதை செயல்படுத்தி குடிமக்களோட கண்ணியத்தை காப்பாத்துறது தான் உண்மையான கடமை. இது அரசியல் விளையாட்டு இல்ல, இது மக்களோட அடிப்படை உரிமை. சரி, பிரச்சனைகளை அலசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? அடுத்த கட்ட பாதை எப்படி இருக்கணும்? அது திரும்ப திரும்ப கொடுக்கிற வெற்று வாக்குறுதியா இருக்கவே முடியாது. அது தெளிவான, அளவிடக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டமா, ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கணும். இதோ அந்த ப்ளூ பிரிண்ட்
ஒரு 3 அம்ச திட்டம். இது மக்களோட அந்த 3 முக்கிய குரல்களுக்கும் நேரடியா பதில் சொல்லுது. விவசாயத்துக்கு தண்ணி, பயணத்துக்கு நல்ல ரோடு, இளைஞர்களுக்கு உள்ளூர்லயே வேலை. இது ஒவ்வொன்னும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். இந்த திட்டம் வெறும் செலவு கணக்கில்ல, இது ஒரு முதலீடு. இங்க பாருங்க, செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் எப்படி மக்களோட வாழ்க்கையில பல மடங்கு லாபமா திரும்பி வருதுன்னு. விவசாய விளைச்சல் அதிகமாகுது, பயண நேரம் குறையுது, புதுசா வேலைவாய்ப்பு உருவாகுது. இதுதான் உண்மையான முன்னேற்றத்துக்கான அளவுகோல். நவீன ஆளுகைங்கிறது டேட்டாவை பயன்படுத்துறது மட்டும் இல்ல, மக்களோட உரிமைகளை மதிக்கிறதும் கூடியது. குறிப்பா அவங்களோட தனிப்பட்ட தகவல்களோட தனியுரிமைய பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில்நுட்பத்தோட நோக்கம் மக்களை மேம்படுத்துறது தானே தவிர அவங்கள வெறும் நம்பர்களா சுருக்குறதும் இல்ல. கடைசியா இந்த எல்லா டேட்டாவும் பாலக்கோடு மக்களுக்கு முன்னாடி ஒரு எளிய தேர்வு வைக்குது. நிறைவேறாத வாக்குறுதிகளோட பழைய அரசியலையே தொடரணுமா, இல்ல செழிப்புக்கும் கண்ணியத்துக்குமான இந்த புதிய தரவுகள் அடிப்படையிலான வரைபடத்தை தேர்ந்தெடுக்கணுமா? இந்த ஒரு தேர்வுதான் பாலக்கோட்டோட அடுத்த 10 வருஷத்தையே தீர்மானிக்க போகுது. ஒரு மக்கள் மையத் தலைவராக உருவாக்கி உங்கள் தொகுதியின் வளர்ச்சிக்காக உழைக்க நீங்கள் விரும்பினால் blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.